வணக்கம். சென்னை பெரம்பூர் சோமசுந்தரம் 2வது தெருவை சேர்ந்த மைக்கேல் ராஜ் அவருடைய மனைவி துர்கா. இவங்களுக்கு ஒரு 33 வயசாக இருக்குது. இந்த அம்மாவுடைய கணவர் மைக்கேல் ராஜ் இறந்துட்டார். அதனால் அங்கேயே இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் அருணோட அவங்களோட இருந்து அவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோடவே அந்த அருண் துர்காவை வச்சுக்கின்னு குடும்பம் நடத்துகிறார். இந்த துர்காவுக்கு என்ன வியாபாரம் அப்படின்னா, போதைப் பொருள் எடுத்துன்னு ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் விற்று சம்பாதிக்கிறது. இதுதான் அவங்களுடைய தொழில். இது ரொம்ப நாளாக நடக்குது போல இருக்குது இந்த தொழில். இப்படி நடந்துட்டுருக்கிற நேரத்தில் தான் இப்போ டிஜிபி கூட ஒரு ஆர்டர் போட்டார். போதைப் பொருள் தடுப்புக்கு தனிப்பிரிவு போடணும், தனிப்பிரிவு போட்டிருக்கு, மாவட்டம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரிவாக போட்டிருக்கு, தடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப சிவியராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆர்டர் போட்டார். எல்லாருக்குமே தெரியும். அதன்படி எல்லா மாவட்டத்திலும் ஒவ்வொரு தனிப்பிரிவு போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்கிற சமயத்தில் தான் நம்ம ஆவடி கமிஷனர் செந்தில்குமார் எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கார். நம்ம மாநகரத்தில் ஆவடி மாநகர காவல் நிலையில் போதைப் பொருட்கள் நடமாடவே கூடாது. அது என்ன புள்ளின்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும் இந்த ரெட் ஹில்ஸ் மாவட்டமே. அதனால் ஒவ்வொரு ரேஞ்சு ஒவ்வொரு ஏசியும் நீங்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு போதைப் பொருள் நடமாட்டம் கூட நம்ம ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு மீட்டிங் போட்டு வச்சிருக்காரு. அந்த மீட்டிங் கேட்டு ரெட் ஹில்ஸ் உதவி ஆணையர் ஃப்ராங்க் டி ரூபன் அவருடைய தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அங்கங்கே அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. எப்போவுமே போலீஸுக்கு இன்ஃபார்மெண்ட்டுன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக காசு கொடுப்பாங்க போலீஸ். அந்த இன்ஃபார்மெண்ட் போலீஸுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, போலீஸுக்கும் இவங்களுக்குள்ள தான் இருக்கும். ஏதாவது நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது, சாராயம் விற்கிறாங்க, இந்த மாதிரி கள்ளக்கடத்து, இந்த மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இன்ஃபார்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டில் போதைப் பொருள் மாத்திரை விற்றுனுக்கிறதா தகவல் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் சார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. உடனே ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாம் ஒரு டீமோட போய் நோட்டம் பண்ணுறாங்க. நோட்டம் பண்ணும்போது நமக்கு தெரியும், திருட்டு மொழியை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. கண்டுபிடிச்சோன்னா துர்காவை கையங்காலமாக பிடிக்கிறாங்க போலீஸ். கூட்டின்னு போய் விசாரிக்கிறாங்க. எங்கே இருக்கிற நீ, ஏதா இருக்கிற, என்ன சமாச்சாரம் சொல்லு அப்படின்னு போலீஸ் விசாரிக்குது. அப்படி விசாரிக்க போகும்போது இந்த துர்கா ரெகுலராக பாம்பேலேருந்து சரக்கு எடுத்துன்னு இங்கே விற்கிற பழக்கமாக ரெகுலராக அப்படி தான் பண்ணுதான். இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க, சென்னைக்கிலேருந்து பாம்பே போயிடுறது, பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து பெங்களூர் வர்றது. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது போல இருக்கு. அதனால் பெங்களூர் போகிறது, பெங்களூர்லேருந்து அந்த ஃப்ளைட்டில் சென்னைக்கு வர்றது. அப்படி மீனம்பாக்கம் வழியாக வெளியே இந்த பொருளை தேவையானவர் கொடுக்கறது, விற்கிறது. இது எல்லாமே இந்த ஆட்டோ டிரைவர் ராஜ் தான் பிளான் பண்ணி கொடுக்கறது. பாம்பேக்கு போகிறது, பெங்களூர் போகிறது, எப்படி ரிட்டர்ன் வர்றது எல்லாமே இந்த ராஜ் தான் பிளான் பண்ணி கொடுக்கறது. பிஸ்னஸ்னு அவர் தான் பார்ட்னராக இருந்து எல்லாமே பண்ணியிருக்கார். அப்படி விசாரிக்கும்போது துர்கா கிட்டேருந்து 1500 போதை மாத்திரைகள் சீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விலை 2 லட்சம் 3 லட்சம் போகும் போல இருக்கு. ஸோ இவங்களுடைய தொழிலே இதான். இப்போ ரூபன் தலைமையில் போட்ட டீமில் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டார். ஆனாலும் அந்த ரெட் ஹில்ஸ் ஏரியா அப்படியே அந்த ஆந்திரா பார்டர் உள்ள ஏரியா, எல்லா சட்டவிரோத செயலும் அங்கே நடக்கும். காவல்துறையினர்கள் மிகவும் அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா எல்லா அஃபென்ஸும் அந்த ஏரியாவில் நடக்கும். அப்படின்னும் பொழுது காவல்துறையினர் ரூபன் ஏற்கனவே எல்லா ஏரியாலையுமே கொஞ்சம் திறம்பட வேலை பார்க்குறவர். ஏற்கனவே அம்பத்தூரில் இருந்தார், அசோக் நகர், எல்லா இடத்துலையும் வேலை பார்த்தவர். அவர் இஸ் வெரி குட் ஜென்டில்மேன், நல்லா வேலை பார்ப்பார்.
ஸோ இப்படி போயின்னு இருக்கிற இந்த நிலையில் ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் குட்கா அங்கே தான் பிடிச்சாங்க. பல கோடி பொருள் உள்ள குட்கா வியாபாரியை பிடிச்சி அது வந்து ஜார்ஜ் டிகே ராஜேந்திரன்லாம் அதில் மாட்டினாங்க. அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இடம் ரெட் ஹில்ஸு. ஸோ அதனால் போதைப் பொருட்கள் இடமிடாத துரத்தி பிடிக்கணுன்ற பிளானில் இருக்கிறாங்க போலீஸ். ஏன்னா கவர்மெண்ட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குது, டிஜிபி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. அதே மாதிரி கமிஷனரும் இந்த நாட்டில் போதைப் பொருள் இருக்கக்கூடாது, நம்ம மாநகரத்தில் ஆவடி மாட்டில் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் போலீஸும் ஸ்ட்ரிக்டாக பார்த்து ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துன்னு வராங்க. இந்த நடவடிக்கை தீவிரமாகவே இருந்துக்கினே இருந்தால் தான் இதை ஒழிக்க முடியும், ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் காவல்துறை செய்கின்ற பொழுது சமுதாயத்துக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் இப்படி செய்கின்ற போது நம்ம பாராட்டுவதில் எந்த ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.